ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளோட தினசரி ப்ரோட்டீனான முட்டையை அவிக்க போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவிக்க போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை பெய்கிற மாதிரி ரொம்ப இருட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அகாடமி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமி ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே நம்ம பாய்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பசியில் கிட்ட ஓடி வந்து சாப்பாடு கேட்டாங்க. சரி அவங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் பேந்தர் எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிட்டோம். ஸோ கடைக்கு போயிட்டு அங்கே அவனுக்கு தேவையான பிஸ்கெட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நேராக அகாடமிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டாகுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக அங்கேருந்து கிளம்பி வந்தால் மறுபடியும் முட்டை அவிஞ்சு போய் ரெடியாக இருந்துச்சு. சரி அதை காலி பண்ணிடலான்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழமும் சாப்பிட்டோம். எனர்ஜி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த முட்டையோட மஞ்சள் கருவெல்லாம் எடுத்து டாக்ஸுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பாட்டுக்கு ரெடியாகி வந்தால் நேகா வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பெட்ரோல் இல்லைன்னு சொன்னாங்க. சரி நமக்கு பெட்ரோல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் வாங்கலான்னு கார் எடுத்து கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம GB16 எடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்கை நோக்கி நம்ம வண்டியை நேராக விட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போயே மழை கொஞ்சம் நல்லா ஹெவியாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் நேராக வண்டியை ஓட்டிக்கிட்டு நேராக பெட்ரோல் பங்க் போனோம். ஸோ பெட்ரோல் பங்க் போயிட்டு நம்ம பிளாட்டினாக்கும் அவங்களோட சன் பைக்கும் கொஞ்சம் பெட்ரோல் தேவைப்படுது. பெட்ரோலை வாங்கிட்டு போகிற வழியில் அப்படியே நம்ம தலை அஜித்தோட ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம அக்கடையை நோக்கி திரும்பி வந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க வண்டியில் நம்ம பெட்ரோலை ஃபுல்லாக ஊற்றிட்டு சரி அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வீலி தான். ஸோ வீலியில் இன்னும் நிறைய பர்ஃபெக்ஷன் தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க கிளாஸ் எடுத்தோம். உங்களுக்கும் ப்ரொஃபஷனலாக ஸ்டண்ட் ரைடிங் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன தாராளமாக எந்த நேரத்தில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டண்ட் ரைடிங்கில் உள்ள டவுட்ஸு அதுக்கப்புறம் அதை எப்படி சேஃப்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஸ்டண்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை.